ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான தாட்ஸ் பார்க்கலாமா? 2 சினாரியோ நான் சொல்லும்போது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு சினாரியோவில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அதில் எப்போவுமே வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஃபைன் டைனிங் வந்து அங்கே நடக்கும். ஒவ்வொரு டேபிளும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டேபிள் மேலே இருக்க அந்த கிளாத்தும் ரொம்ப விலை உயர்ந்த சில்க் கிளாத்தால் ஆனதாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஃபைனாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நாள் டைனிங் வந்து நைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு வெயிட்டர் வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. எல்லோரும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. சாப்பிடும்போது அவங்க சாப்பிடக்கூடிய அந்த தட்டில் ஒரு சின்ன கரப்பான்பூச்சி வந்து இருக்குது. அதை வந்து அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த லேடி பார்த்துட்றாங்க. ரொம்ப எம்பாரஸ் ஆகிடுறாங்க. ரொம்ப பயந்துடுறாங்க. அவங்க பயத்தில் கத்தி அலறி செஞ்சு இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கேண்டில் வந்து தட்டி விட்டு கீழே விழுந்து அந்த சில்க் கிளாத் இல்லையா, அதனால வந்து ஃபுல்லாக பயங்கரமாக சீக்கிரமாக வந்து பிடிச்சிடுது. அது அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க எம்பாரஸ் ஆகி அவங்க பண்ணதில் வந்து மொத்த ஹோட்டலே வந்து பயங்கரமாக பற்றி எரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ வந்து அதே ஹோட்டல் அதே எல்லாமே பயங்கர அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது. டைனிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாமே இருக்கிறதுல வந்து அந்த கொண்டு வராரு இல்லையா, அந்த வெயிட்டரோட தோள் மேலே ஒரு கரப்பான்பூச்சி இருக்குது. அதை அவர் நோட்டீஸும் பண்ணிடுறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, தன்னோட ஒரு கையால் அந்த கரப்பான்பூச்சியை பிடிச்சி கைக்குள்ளேயே வச்சுட்டு, இன்னொரு கையால் வந்து அவர் சர்வ் பண்ண கொண்டு வந்த தட்டை வந்து செய்கிறாரு. சர்வ் பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் அவராகவே அந்த கதவை சின்ன ஜன்னல் ஓப்பன் பண்ணி அந்த கரப்பான்பூச்சியை வந்து தூக்கி போட்டுடுறாரு. இதில் 2 சினாரியோவுமே ஒன்று தான். பிரச்சனை ஒன்று தான். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளோட கண்ணோட்டம் அதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. பிரச்சனையை சால்வ் பண்ணணுமா, பிரச்சனையை பெருசு பண்ணி கொண்டு போகணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த வெயிட்டர் நினச்சிருந்தா அது எப்படி வேணாலும் கொண்டு போயிருந்துருக்கலாம். அந்த ஃபேமிலி விமன் நினச்சிருந்தா அதை எப்படி வேணாலும் கொண்டு போயிருந்துருக்கலாம். நம்ம எதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்து ஒன்றுமே இல்லை, அது வந்து சார்ட் அவுட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது. இல்லை, அது பெருசு பண்ணி அதோட கிளைமேக்ஸவே மாற்றக்கூடியதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் 1க்கு 2 தடவை யோசித்து பண்ணுவோம். திங்க் பண்ணி பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எங்களோட வீடியோ பார்க்குறீங்க. இதே மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் கூட கனெக்டில் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.